Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் காலச்சக்கரம் நரசிம்மன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் ரிசல்ட்டு விஜய் முதலமைச்சரான பிறகு நம்ம சந்திக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன்ஸில் நம்ம இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. நம்ம விஜயை ரொம்ப குறைவாக எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது, அவங்களுடைய மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொன்னீங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட் நீங்கள் எப்படி அதை கணிச்சிங்க சார்? இது ஒரு வினோதமான தேர்தல். எல்லாரையும் ஒரு உண்மையை தெரியாதபடிக்கு ஒரு மாயை மறைச்சிடுச்சு இந்த தேர்தலில். ஆனால் அடிமட்டத்தில் அந்த அலை இருந்தது. எனக்கு அந்த அலையை உணர முடிஞ்சது. நீங்கள் 1980லேன்னே வச்சுக்கோங்க. முதல்ல இந்திரா காந்தி எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. கலைஞரோடு சேர்ந்து கூட்டணி வைத்து கொண்டு எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. 2 மாதத்துலேயே மே மாதம் திரும்பி அவர் வந்தார் பெரும் செல்வாக்கோட. அப்போவும் கணிக்க தவறிட்டாங்க. அலை 1980 77 டெல்லியில் ஜனதா அலை அடிச்சுது. அந்த காலகட்டத்தில் தொடங்கி தமிழ்நாட்டில் இந்த அண்மையில் நடந்த தேர்தல் வரைக்கும் அலை அடித்து தான் ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா 1996 அலை இல்லை. அப்போ தான் மைனாரிட்டி அரசுன்னு ஜெயலலிதா கலைஞரை கூப்பிட்டார். யாருக்கும் இதுவரை நான் ஏறக்குறைய அந்த மாதிரி இந்த தேர்தல் நடக்குமோன்னு சந்தேகம் இருந்தது எனக்கு, அலை இல்லாத தேர்தல். ஆனால் நான் ட்ராவல் பண்ண இந்த ஜென்சி இளைஞர்கள் மத்தியில் ஒரு அலையை பார்த்தேன். ஆனால் அதையும் என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா பட் நீங்கள் என்கிட்ட பேசும்போது சொல்லுவீங்க, கோபால் சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஹேண்ட் ஓவர் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் என்ன நினச்சாங்க, பெண்டுலம் மாதிரி திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக அப்படின்னு ஒரு தியரி இருந்தது. எடப்பாடியும் ஏமாந்து போயிட்டார். ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு டிஎம்கேக்கு எதிராக நிலவுது. ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட், கோபம், மக்களுக்கு கோபம் இருக்குது திமுக மேலே. அது ஆட்டோமேட்டிக்காக தன் பக்கம் பெண்டுலம் வந்துடும்னு நினச்சிட்டார். அதனால தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். நான் ஆட்சிக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன். அவர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டார் அந்த பெண்டுலம் தன் பக்கம்தான் வரப்போகுதுன்னு. ஆனால் இது வினோதமான தேர்தல். எங்கே எல்லாருமே தோற்று போயிட்டாங்க, எங்கே கவனிக்க தவறிட்டாங்கன்றதை சொல்கிறேன். மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது அந்த ஆட்சி மேலே. ஆனால் சர்வேக்களெல்லாம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஒரு பெண் நிறுவனம் மூலமாக ஒரு சர்வே, தேர்தலுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு சர்வே ஞாபகம் இருக்கா, திமுக ஆட்சியை மீண்டும் பிடிக்கிறதுன்னு. அது வரைக்கும் எடப்பாடி தான் லீடு. அது யாருக்கும் மெஜாரிட்டி வராது, எடப்பாடி ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பார், அந்த நிலையில் இருந்தது. ஆனால் அந்த இது வந்தது பாருங்கள், பெண் நிறுவனம் திமுக ஆட்சியை பிடிக்கிறதுன்னு, ஐயோ இந்த அரசு இன்னொரு 5 வருஷமா அப்படின்னு ஒரு பயம் மக்களுக்கு வந்தது. ஓகே, அப்போ தான் எடப்பாடியை எடை போட ஆரம்பித்தாங்க. என்ன எடை போட்டாங்கன்னா, அமலாக்க ரெய்டு பண்ணி வழக்குகள்லாம் போட்டு, டெல்லிக்கு வச்சு சிபிஐ வழக்குகள் போட்டு ரெய்டெல்லாம் பண்ணி ஒரு மந்திரி மேலே கூட நடவடிக்கை எடுக்கலை. இந்த 5 வருஷத்தில் நிறைய ரெய்டுகள் பண்ணாங்க. ஆனால் யார் ஒரு மந்திரி மேலேயாவது நடவடிக்கை எடுத்ததா மத்திய அரசு? இல்லை. அதனால் பாஜக மேலே நம்பகத்தன்மை போச்சு. இவங்க 22 எம்பிக்களை குறி வைக்கிறாங்க. ஸோ இவங்க ஆட்சிக்கு வந்தால் கூட ஊழல் வழக்குகளுக்கு எதிராக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த 22 எம்பிக்களை வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம். அதே போல் அதிமுக மேலே ஏன் நம்பகத்தன்மை வந்ததுன்னா, அம்மா ஜெயலலிதா இறந்த அன்னைக்கு அம்மான்னு கதறிட்டு முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார் நள்ளிரவில். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கட்சியை விட்டு திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகிறாருன்னா பார்த்துக்கங்க. அப்போ எடப்பாடியோட அந்த நம்பகத்தன்மை போகுது. எப்படி போகுதுன்னா, இவரால் ஆளுமை இல்லை, யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல கட்சியில். நான் கட்சி மாறுறேன்னா போய்க்கோ, கட்சியை விட்டு போகிறேன்னா போய்க்கோன்னு எல்லோரும் வெளில தள்ளுறாரு. அந்த ஆளுமை இல்லை. ஸோ இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் கூட மறைமுகமாக திமுகவுக்கு தான் அது உதவும்.
பாதி பேர் இங்கே பதவி கிடைக்கலன்னா திமுகவுக்கு ஓடி போயிடுவாங்க அப்படி. ஆனால் மக்களுக்கு திமுக மேலே கோபம் இருந்தது. ஆக அவங்க யோசித்தாங்க, யார் அவங்கள எதிர்க்க திமுக வரவிடாமல் செய்கிற சக்தி யாருக்கு அப்படின்னு எடை போட்டதில் விஜய் தான் தனித்து நின்னார். தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி, போட்டி எனக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுதான் விஜயோட ராஜதந்திரம். விஜய்க்கு ராஜதந்திரமே இல்லைன்னு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு நடிகர், ஒரு உணர்ச்சி பெருக்கில் அரசியல் வந்துட்டார், கட்சி ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை இது இல்லை. தாவேக்கா ஒரு டபுள் எட்ஜ் சோடு. அவர் வந்து திமுகவை குறி வைக்கிற மாதிரி இருந்ததே தவிர அதிமுகவையும் குறி வச்சார். எப்படி வெளிப்படுத்தலை? ஆமாம், அதான் வெளிப்படுத்தலை. அது அதிமுக கிட்ட கோயிங் சாஃப்ட்டு, திமுகவை தான் குறி வைக்கிறார் இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார், திமுக எதிரின்னு அந்த மக்களுக்கு அந்த உந்துதலை பண்ணார், திமுக மேலே கோபத்தை. அதே டைமில் இவங்களை நம்பாதீங்க, அதிமுகவை பதவி கிடைக்கலன்னா திமுகவுக்கு அனுசரணையாக போவாங்க பாதி பேர். அதுதானே நடந்தது. கடைசியில் பாருங்கள், விஜயை தடுக்கிறதுக்காக உதயநிதியும் எடப்பாடியும் சேனல் ஓப்பன் பண்ணாங்களா இல்லையா? பேச்சு வந்துதா இல்லையா? ஸோ அந்த நம்பகத்தன்மை 2 பேர் மேலேயும் போகிற அளவுக்கு தன்னோட வியூகத்தை வச்சார். சூப்பர். அதனால தான் ஏமாந்து போச்சு. திமுகவும் ஏமாந்தது, அதிமுகவும் ஏமாந்தது. விஜயால் 108 இடங்களில் ஜெயிக்க முடிஞ்சது. அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டார்னு இல்லை, நம்பகத்தன்மை அது விஜய்கிட்ட மட்டும்தான் இருந்தது. திமுகவை வந்து அனுசரித்து போவாங்கன்றதால பாஜக மேலேயும் இவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அதனால தான் ஒரு வினோத முடிவு. தாவேக்கா ஜெயிச்சது நெகட்டிவ் ஓட் தான். விஜயோட ராஜதந்திரத்தாலேயோ விஜயோட சாமர்த்தியத்தாலேயோ வரல. அட் எனி காஸ்ட் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து இந்த 5 வருஷம் அதே அவல ஆட்சி தொடரக்கூடாதுன்னு தான் ஒரு சேஞ்சுக்கு விஜய் போட்டிருக்காங்க. பிள்ளைகள் பேரன்கள் சொன்னதால் விஜய்க்கு ஓட்டு போட்டான்ற நிலை இல்லை. இளவட்டங்கள் விஜய்க்காக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா கண்டித்து எங்கள் மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிக்கு ஓட்டு போட வச்சிருக்க முடியும். பெரியவங்க அப்படி பண்ணலை. ஏன்னா இந்த 2 கட்சிகளும் அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நடந்துக்கலை. அதனால் பெரியவங்களை நம்ம அவங்கள வழி திருத்த வேணாம், நம்ம அவங்க வழிக்கு போவோன்னு போயிட்டாங்க. பேரம்பேத்தி சொன்னதால் எவனும் போய் ஓட்டு போடலை விஜய்க்கு. இவங்க இல்லை, தே ஸ்டூட் எக்ஸ்போஸ்ட். இது பாருங்களேன், ஜென்சி தலைமுறை வந்து பாத்ரூமில் குளிக்க போனால் கூட சோப்பு இல்லைன்னா பேனிக்காகிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்தே கால் பண்ணி ஒரு சோப்பு ஆர்டர் பண்ணி வாங்கி குளிப்பாங்க. சோப்பு இல்லைன்னா அமக்கலம் பண்ணுறதுலாம் நம்ம தான். ஓகேயா? ஸோ இந்த தலைமுறை ஓடிபி தலைமுறை. ஸோ ஒரு 108ன்னு ஒரு ஓடிபி கொடுத்து விஜயை வச்சுருக்காங்க. டெலிவர் பண்ணால் பண்ணட்டும், இல்லைன்னா வில் கோ டு சமாதானம். நம்பர் மாற்றிக்குவாங்க. அதாவது அரசியலை தீவிரமாக அவங்க பேசுகிறதே இல்லை. அவங்க பாட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி சரி இவங்கெல்லாம் தே டோன்ட் ஸ்டாண்ட், அவங்களோட நம்பிக்கை இல்லை எனக்கு, இவரை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கால ஜெனரேஷனுக்கு அனுபவம், நான் தண்டவாளத்தில் தலை வைத்தேன், நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரை கொடுத்தேன் அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் ஒர்க் ஆகாது. இந்த தலைமுறைக்கு அவங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணணும். இன்ஸ்டால் ஆர்டர் பண்ணி உடனே என்ன டெலிவர் பண்ண. இப்போ என்ன பண்ண அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். யூ டோன்ட் வாண்ட் ஹிஸ்ட்ரி. எங்கள் ஸ்கூல்லையே நீங்கள் என்ன சரித்திரமாக புகட்டுறீங்க? என்ன புகட்டுறீங்க? தாஜ்மஹால் கட்டின ஒரு 5 மார்க்குக்கு சரித்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் வேறு ஏதோ பாடம் நடத்துகிறோம். ஸோ மக்களுக்கு ஹிஸ்ட்ரி பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்த ஜென்ரேஷனுக்கு தே வாண்ட் ஒர்க் டன், தே வாண்ட் டெலிவரன்ஸ். ஜென்சி எப்படி இருக்குன்னா அடுத்த ஜென் ஆல்ஃபாலாம் எப்படி சார் இருப்பாங்க? பயங்கரம்தான். அடுத்தது தேர்தல் வந்து ஆன்லைன்லேயே ஓட் போட்டுருவாங்க மக்கள். அடுத்த ஜென்ரேஷனில் பயங்கரமாக இருக்குது. அரசியலுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆன்லைன்லேயே யூ கேன் ஆன்சர், யூ கேன் சூஸ் யுவர் லீடர் அப்படின்னு வந்துடும் அடுத்த தலைமுறை. தே வில் குளிக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி கூட ஓட் போட்டு படுத்துப்பாங்க. அவ்வளோ தே ஆர் நாட் கோயிங் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு த சிஸ்டம். அதான் ரஜினி சொல்கிறார்ல, சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரி, இன்னும் மோசமாக போகுது சிஸ்டம். ஸோ இவங்களாலலாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வருங்கால இப்போ இருக்கிற தலைவர்கள் யாராலையும் திருப்தி பண்ண முடியாது. அதுதான் இந்த தேர்தலில் தெரிஞ்சிருக்கு. இவங்களோட எதிர்பார்ப்புகளை
ஸ்டாலினாலேயோ எடப்பாடியாலேயோ நிறைவேற்ற முடியாது. அதனால தான் தேர்தலில் அவங்களெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஜென்சி எதிர்பார்க்கறது வேறு. அதை விஜய் டெலிவர் பண்ணுறாரா பண்ணாரா இனிமேல் தான் தெரியும். சரி சார், இப்போது அண்ணாமலை ஒரு மூமெண்ட் வி த லீடர்ஸ் உருவாக்கியிருக்கார் இல்லையா, இது ஒரு ஜென்சிக்காக அப்படிங்கிற மாதிரி அவர் பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு எப்படி ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிங்க? இந்த தேர்தலில் வினோதம் பார்த்தீங்களா, எல்லா கட்சியிலையும் பிரச்சனை. வழக்கமாக பிஜேபி எல்லா கட்சியும் உடைக்கும், இப்போ அதுவே உடைஞ்சு அது திக்கு தெரியாமல் திணறிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அண்ணாமலை வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த தேர்தலில் சாயம் வெளுக்காத ஒரே தலைவர் அண்ணாமலை. மீதி எல்லார் சாயமும் வெளுத்து போச்சு, யாரும் ப்ரூவ் பண்ணலை. இது பாருங்களேன், ஜெயலலிதா கருணாநிதி என்கிற ஆளுமை மறைந்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ சான்ஸில் எவ்வளோ வருஷம் கிடச்சிது, 16 போயிட்டாங்க அவங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அதிமுகவில் யாரும் ப்ரூவ் பண்ணலை, அவங்க லெவலில் ரைஸ் ஆகலை. அதே மாதிரி திமுகலையும் பார்த்தீங்கன்னா கலைஞரோட ராஜதந்திரத்துக்கு ஈடு இணையாக யாருமே இல்லை. தலைவர் ஸ்டாலின் தலைவர், அவருக்கு அந்த பதவி கிடைச்சதே தவிர அந்த வேர் இஸ் தட் ராஜதந்திரம். அவர் வந்து பிரசாந்த் கிஷோரோடையே போயிருக்கலாம் இந்த தேர்தலை வெற்றி பெறணும்னு. ஒன்றும் இல்லைங்க, குளத்தூர் தொகுதியில் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேவ் இருக்குது. அதே சீஃப் மினிஸ்டரோட தொகுதி, அதையே அவரால் உணர முடியலன்னா எப்படி? அவர் வந்து பெரிய பெரிய பத்திரிகையாளர்களோட வாக்கிங்லாம் போனார். அவர் எங்கே போனார்? தொல்காப்பியம் பூங்கா, செம்மொழி பூங்கா. குளத்தூரில் வாக்கிங் போயிருந்தான்னா அவருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் மீடியா தான் சார் இந்த ஜேர்னலிஸ்டே அங்கே போகணும்னு சொல்லி கொடுக்கலையா? அதுதான் ஜேர்னலிஸ்ட்டுக்கு பெரிய ஜாம்பவானே கூட போயிருக்காரு. ஆமாம், அவங்கெல்லாம் இப்போ தொகுதிக்குள்ளே வாக்கிங், அதான் தொகுதியில் வாக்கிங் போனால் நிலைமை தெரிஞ்சிருக்கும், நிலவரம் புரிஞ்சிருக்கும். அவரை அழைச்சிட்டு போய், அதுதாங்க பத்திரிகையாளர்கள் தாங்க அரசியல்வாதிகளை கெடுக்கிறாங்க. அவங்களோட தோல் உரசினா அது பெரிய விஷயம்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு புலவர் வந்து பரிசில் வாங்க போய் பாடி புகழ்ந்து பரிசில் வாங்கிட்டு போயிடணும். அரியணையில் மன்னன் பக்கத்துலேயே உட்காந்து இப்படி செய் அப்படி செய்யணும் பத்திரிகையாளன் சொன்னால் மன்னனும் கவிழ்வான், புலவருக்கும் கவிழ்வாங்க. பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் இல்லை, தே ஆர் நாட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவங்க சொல்கிறதெல்லாம் அரசியல்வாதி கேட்கக்கூடாது. அதனால தான் எல்லா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் இப்போ திக்கு தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் தான் உள்ளே புகுந்து எல்லாத்தையும் கெடுத்தாங்க. மீடியா தான் இந்த எலெக்ஷனுக்கு, ஆளுங்கட்சியோட தோல்விக்கு காரணம் மீடியா தான். ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலையை பற்றி நீங்கள் கேட்டீங்க. அண்ணாமலை வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை. அவருக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, இன்னும் மக்களின் கருத்துக்கள் அவரை பற்றி அமையது இல்லையா, அதுதான் அவரை இஸ் வாட் பீப்புள் டாக் அபவுட். அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் தலைவராக இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணலை. ஏன்னா அவர் அதிகாரம் கிடைக்கல, இது வரைக்கும் அதிகாரம் கிடைக்கல. ஸோ அவர் என்னன்றது அவர் பதவிக்கு வந்தால் தான் தெரியும். இப்போது வந்து ஒரு பாஜகவோட ஒரு பிணக்கு, அந்த பிணக்கும் கூட உண்மையான பிணக்கா, இதுவும் ஒரு ராஜதந்திர செயலா, ஒரு அதாவது ட்ரோசன் ஹார்ஸ் மாதிரி தனியாக வந்து ஏதாவது திட்டமிடுறாங்களா, அதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம்தான் அவரோட வருங்காலத்தை பற்றி சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு அவர் பாஜகவை விட்டு வந்தது ஒரு நல்லது தான், தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். ஏன்னா பாஜக வந்து அந்த நம்பகத்தன்மை இழந்துடுச்சு. கஷ்டப்பட்டு 18% வந்தாங்க, 4 எம்எல்ஏ வந்தாங்க, திரும்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு சீட்டோடு போச்சு. ஏன்னா பாஜகவோட நம்பகத்தன்மை இப்போ கூட பாருங்களேன், அந்த 22 எம்பி இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு அவங்க மரியாதை கொடுத்து தான் ஆவாங்க. ஒரு வழக்கும் இது செயல்பட மாட்டாங்க திமுகவுக்கு எதிராக. ஸோ அந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத ஒரு மத்திய அரசு இருக்குச்சு. மக்கள் வந்து ஊழலை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மத்தியிலையும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இங்கேயும் நடவடிக்கை கிடையாதுன்னா ஊழல்வாதிகளை குறி வச்சு என்ன பிரயோஜனம், எதுக்கு ரெய்டு, எதுக்கு இது? ஸோ மக்கள் வந்து ஒரு நம்பகத்தனம் மிக்க தலைவர் வேணும். முதல்ல அண்ணாமலை பாஜகவில் இருந்தாலும் அவரோட நம்பிக்கை இல்லை, அவர் மேலே நம்பிக்கை வராது. அவர் வெளியில் வந்ததால் இப்போது அவர் பேசலாம், பாஜக நடவடிக்கை எடுக்கலை, ஊழல் குறித்து ஆக்ஷனும் எடுக்கலை, நான் வந்தேன்னா ஊழலை எதிர்த்து இது நடத்துவேன் அப்படின்னு, இயக்கம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அது ஒன்று தான் அவருக்கு லாபம் இப்போ பாஜக விட்டு அவர் வந்ததால் அவர் யாரை வேணால் எதிர்க்கலாம். அது ஒன்று தான் இப்போதைக்கு லாபம். ஆனால் அவரோட கொள்கை, அவர் கட்சியை எப்படி உருவாக்குறாரு, நடுநிலைமையாக இருக்க போகிறாரா, மதசார்பின்மை, அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. திடீர்னு விஜய் மாதிரி பெரியாரையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மாலையை பெரியார் சிலைக்கு மாலையை போட்டு, ஏன்னா இந்துத்துவா கிட்ட தன்னை தனித்து காட்டணும்னா அதையும் பண்ணணும். ஸோ யாரையும் இப்போதைக்கு என்ன சொல்கிறதுன்னா, எல்லா தலைவர்களும் 2 முகங்கள் இருக்குது. யார் எந்த முகமூடியை போட்டுக்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது அதிமுக சார் 1972 ஆரம்பித்து அடுத்தே முதலமைச்சர் ஆட்சி பீடம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி பண்ண ஒரு கட்சி, தொடர் தோல்விகள். இப்போ கட்சியில் இருக்கக்கூடியவங்க 10 ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்தவங்கெல்லாம் பனையூரில் போய் விஜயை பார்க்காமலேயே தாவேக்கால ஜாயின் பண்ணுறாங்க. 10 ஆண்டுகள் மாநில அமைச்சராக உயர்ந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்தவங்க போய் விஜயை கூட பார்க்காம அந்த கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களை பார்த்து இணைகிறாங்க. அதிமுகவுடைய நிலைமை என்னவாகும்? அதாவது இப்போ அண்மையில் அண்ணாமலை எதிர்த்து ஒரு பெண் தலைவர் சொன்னாங்கல்ல ஒரு வார்த்தை, சைக்கோன்னு. நான் நினைக்கிறேன் சைக்கோத்தனம் தான் ஒரு தமிழ்நாட்டுக்கு தலைவர்களுக்கு உரிய குணம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துலேன்னு பார்த்தா தலைவர்கள் இப்போது விஜய் கொடநாட்டில் போய் டேவிடு காத்தார், கொடநாட்டு வாசலில் அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்கல. அந்த கோபம் உள்ளுக்குள்ளே இருக்கலாம், நான் என்ன அவ்வளோ நாள் காக்க வச்சாங்களேன்னு. அதிமுககாரங்களை இப்போ காக்க வைக்கிறார் இந்த கடம்பூர் ராஜு அவங்களெல்லாம் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக எல்லா தலைவர்களுள்ளேயும் அந்த இது இருக்குங்க, பழிவாங்கும் உணர்வு. இவங்க தங்களை சீப்பாக்கிக்கிட்டாங்க. அதிமுகவோட பிரச்சனையே அதான். தாங்க ஒரு பெரிய வலுவான தலைமை உருவாக்கணுன்ற எண்ணமே கிடையாது. அதாவது சாய்ந்தா சாயிற பக்கம் அற்ற குளத்து அருநீர் பறவை போல் எங்கே காத்தடிக்கோ அந்த திசை ஓடுறாங்க. எடப்பாடி கூட கட்சியை தன் வசம் கொண்டு வரணும்னு தான் பார்க்குறாரே தவிர ஆட்சியை பிடிக்கணுன்ற அந்த உந்துதல் இல்லை அவர்கிட்ட. இல்லைன்னா இந்த தேர்தலில் எல்லோரையும் அரவணைச்சிட்டு போயிருப்பார். பன்னீர் ஆல் செட் அண்ட் டன். அவங்க ஜெயலலிதாவோட சாய்ஸ். ஜெயலலிதா 1000 ரீசன் பன்னீர் எடுத்ததுக்கு முதல்வராக. தனக்கப்புறம் பதவி திரும்பி பத்திரமா தன்கிட்டே வரணுன்னா பன்னீர் தான் முதல்வராக இருக்கணும் சொல்லியே கொடுத்தாங்க. ஏன்னா வேறு யாரும் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட பன்னீரை அரவணைச்சிட்டு, சசிகலா அம்மா இவங்க எல்லாரையும் அரவணைச்சிட்டு, நான் உங்களெல்லாம் கவனிச்சுக்கிறேன் அவர் அந்த அதிமுக அப்போவே உறுதிப்படுத்தியிருக்கணும். இப்போ பன்னீர் திமுகவில் சேர்ந்தாட்டு அவர் அன்பாப்புலராக ஆறாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அதிமுக நிலைமை, ஸோ கட்சியை யுனைட்டடாக வச்சுக்கிற தலைமை அங்கே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது மக்களுக்கு. அதுதான் எடப்பாடிக்கு எதிராக போச்சு. அந்த எண்ணத்தை வளர விட்டுருக்கக்கூடாது. அதாவது வலுவான தலைமை இல்லை அதிமுகவுக்குன்ற எண்ணத்தை வளர விட்டுட்டாங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் 4 வருஷம் பதவியில் இருந்தார். ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் போனாங்க அந்த அம்மா. அந்த 4 வருஷம் எப்படி அவர் மேனிப்புலேட் பண்ணி ஆட்சியில் இருந்துட்டார். அந்த டெம்போவை அப்போவே மெயின்டைன் பண்ணியிருக்கணும். எல்லோரையும் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதுரி போச்சு அதிமுக. எல்லோரையும் அரவணைச்சிட்டு போயிருந்தானா இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்காது. பாருங்களேன் என்ன சாதிச்சார் எடப்பாடி. எல்லாரையும் வெளியில் அனுப்பி என்ன சாதிச்சார். இப்போ கூட சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இப்போ எஸ்பி வேலுமணி கூட ஃபஸ்ட்டு வெளில இது பண்ணார், இப்போ அவர் சேர்ந்துக்கிட்டார். பட் அந்த டீமில் இருந்த சிவி சண்முகமோ இல்லைனா புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கரோ அவங்க என்ன பண்ணல, பழைய அந்த யூனிஃபைடுக்குள்ளே வரல. பட் இவங்கெல்லாம் ஒரு டால் லீடர்ஸாக அந்த பகுதிகளிலே இருக்காங்க, அதிமுகக்குள்ளேயும் இருக்காங்க. அதாவது எடப்பாடி அவர்கள் ஒன்று மறந்துட்டார். அவர் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் போஸ்ட், பொதுச் செயலாளர். முதல்வர் பதவி இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், அது இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எவ்வளோ பெரிய பதவி. எம்ஜிஆர் வகித்த பதவி, ஜெயலலிதா வகித்த பதவி. ஜெயலலிதாவை சேவல் இரட்டைப்புறான்னு பிரிஞ்ச போது தேர்தலுக்கு அப்புறம் ரெட்டையிலேயே மீட்கணுன்றதுக்காக ஜானகியோட சமாதானமாக போனாங்க. சமாதானமாக போகும் குணம் அவங்களுக்கு கிடையாது ஜெயலலிதா. ஆனாலும் கட்சியை காப்பாற்றணுன்றதுக்காக ஜானகியோட இணைய சம்மதித்து இருவரும் சந்தித்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினாங்க 1989-90. ஜெயலலிதாவே தன்னுடைய ஈகோக்களை விட்டு கொடுத்து
ஜானகியோடு சமரசமாக போன போது வாட் ப்ரிவெண்டட் எடப்பாடி டு யூனிஃபை தட் பார்ட்டி? அவருக்கு முதல் பதவி கிடைச்சாச்சு, அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது. அதை வச்சு அவர் வந்து கட்சியை வந்து பலப்படுத்தி இருக்கலாம். ஜெயலலிதாவே சமரசத்துக்கு தயாராக இருந்த ஒரு நிலை இருந்தது. அப்படி இருக்குச்சு இவர் வந்து பர்சனல் ஈகோக்காக இப்போ திமுகவோடைய சமரசத்துக்கு தயாராக இருக்கிறவர் ஏன் தன் கட்சிக்காரர்கள் கூட சமரசமாக போயிருக்கக்கூடாது? உதயநிதி கூப்பிட்டாருன்னு ஆட்சி அமைக்கவே தயாராக இருந்தார். அப்படிப்பட்டவர் எல்லாரையும் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறி இருந்த அதிமுகவை ஒருங்கிணைத்து பண்ணியிருந்தால் நிச்சயம். அப்போ இனி நெக்ஸ்ட் என்னதான் ஆக போகுது? அதாவது 1996 அதிமுக 2 எம்எல்ஏ தான் வாங்கிட்டு கட்சியை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஜெயலலிதாவால் தலையெடுக்க முடியாதுன்னு. ஆனால் சடனாக திரும்பி வந்தாங்க. எனக்கும் இப்போது விஜய் வந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியுமான்ற சந்தேகம் இருக்குது. இந்த டைமில் இந்த அதிமுக என்ன பண்ணணும்? தன்னோட கட்சியை ஒருங்கிணைக்கணும். எல்லாரையும் சதுரி கடந்த பன்னீர் உட்பட சசிகலா, பன்னீர் எல்லாரையும் வச்சு தினகரன் இப்போ நல்ல ஆட்டிடியூட் தான் இருக்கார். அதிமுக நல்லா வரணும்னு தான் எதிர்பார்க்குறாரு. ஸோ அவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து தயாராக இருக்கணும். நாளைக்கு விஜய் ஆட்சி ஒரு வேளை எதிர்பார்க்குற மாதிரி கவிழ்ந்தால் கூட அதிமுக அதுக்கு தயாராக இருக்கணும், நம்பகத்தன்மை கொடுக்க மக்களுக்கு. திமுகவின் நிலைமை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் உள்ளேயும் வெளியேயும். அவங்க தயாராக இருக்காங்களான்னு கூட மக்கள் உடனே பெண்டுலம் விஜய் மேலே திருப்தி வந்தால் உடனே திமுக கிட்ட தான் போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மக்களுக்கு பல ஆங்கிள் இருக்கலாம். அதுக்குள்ளே சரி திமுகவும் 5 வருஷம் பிரமாதமாக ஆட்சி செய்யலை, விஜயும் குளறுபடி பண்ணுறாரு, நம்ம அதிமுகவே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு மக்கள் வரத்துக்குள்ளே இவர் கட்சியை ஒருங்கிணைக்கணும். அது செஞ்சால் தான் அதிமுகவுக்கு எதிர்காலம், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம்? வெரி சாரி, இப்போ டாபிக் வந்து பாஜகவோட நிலைமை பற்றி பேசணுன்னா அதுக்கு தனியாக ஒரு செஷன் வைக்கணும் நீங்கள். ஏன்னா பாஜகவை நான் என்றைக்குமே சீரியஸாக எடுத்துட்டதில்லை தமிழ்நாட்டில். அவங்க ஏன்னா இட்ஸ் அ பார்ட்டி ஆஃப் மேனிப்புலேஷன். நிறையா பேர் நான் திட்டுவாங்க இதனால் நான் அப்படி சொல்கிறேன்னு. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறத விட மேனிப்புலேட் பண்ணி ஆட்சி வரலைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு கட்டவரல் அடியில் ஒரு ஆள் இருக்கணும், அது போகிறோம் டெல்லிக்கு. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் கட்சி எப்படி வளரும்? ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தபோது ஒரு சேலைக்கு எதிராக எல்லா வேட்டிகளும் வரிந்து கட்டி கொண்டன. இப்போ ஒரு வேட்டிக்கு எதிராக எல்லா சேலைகளும் வரிந்து கட்டுகின்றன. அண்ணாமலைக்கு எதிராக எல்லா பெண்களும் பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். இதெல்லாம் ஒரு பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி சீப் பாலிட்டிக்ஸ்லாம் நடக்குது. நான் அண்ணாமலை மேலே அனுதாபம்லாம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், கொள்கை ரீதியாக ஒரு அரசியல் தலைவரை எதிர்கொள்ளணும். பாஜக கொள்கையை தமிழ்நாட்டில் என்ன கொள்கையை பின்பற்றுறதுன்னே தெரியல. இந்துத்துவா இங்கே போனி ஆகாது. இப்போ என்ன கொள்கை தான்? காமராஜர் பெரியாவது சொல்லணும், காமராஜர் ஆட்சி கொண்டு வரோம், காமராஜர் போல க்ளீனான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சொல்லணும். காமராஜரையும் பற்றுறதில்லை, இந்துத்துவாவையும் பற்றுகிறது இல்லை. என்ன தான் உங்கள் கொள்கை? என்ன தான் பிளான் பண்ணுறீங்க? ஒன்று லீலா பேலஸில் ஒரு 2 ஹவர் பேசினா கட்சி வளர்ந்துடாது. அதுக்கு வந்து லாங் டேர்ம் இது விஷன் இருக்கணும். விஷனே யாருக்கும் இல்லை. ஸோ பேசி பிரயோஜனம் இல்லை. எல்லா ஸ்டேட்லேயும் விஷன் வைக்க முடியுது, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் லாங் விஷன் வைக்க முடியல பாஜகவால்? இங்கே வந்து ஏன்னா மக்களோட விஷன் சினிமாவை நோக்கி இருக்குது. அதனால் பிஜேபி என்ன இது பண்ணாலும் ஒன்று செய்யலாம், ஏதாவது நல்ல நடிகரை பிடிச்சி தலைவராக்கலாம் பிஜேபிக்கு. அப்போ தான் மக்களோட விஷன் இப்படி திரும்பும். இல்லைன்னா வெரி சாரி, நல்ல நடிகர், அது கஞ்சா கருப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் வந்து ஒரு நடிகரை வந்து தலைவராக்கணும். இந்த கவர்னர், ரிட்டையர்ட் கவர்னர், அப்புறம் ரிட்டையர்டு வைஸ் பிரசிடெண்ட் அவங்களெல்லாம் கொண்டு வந்து தலைவராக்கினா போனி ஆகாது. கவர்ச்சி வேணும் தமிழ்நாட்டுக்கு. அப்படி அந்த ஒரு லீடர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா கீழே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க சார். தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் உண்மை தான். இப்போது நிலவரம் அப்படி தான் இருக்குது, நாட்டு நிலவரம். பாருங்களேன், தாவேக்கா வந்து டாம், டிக் அண்ட் ஹாரிலாம் எம்எல்ஏ எலெக்ஷன்லேருந்து ஜெயிச்சிருக்காங்க.
அவங்க அனுபவம் என்ன? தண்டவாளத்தில் தலை வச்சாங்களா, என்ன வச்சாங்க? ஒன்றும் வைக்கல. மக்களுக்கு வந்து மக்களோட நம்பகத்தன்மை அவங்க கிட்ட வந்தது, அவ்வளோதான். ஏன்னா இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இவ்வளோ எலெக்ஷன் இவ்வளோ மாற்றி மாற்றி டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் எல்லாம் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த தடவை நம்ம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம விஜய்க்கு போடுவோம்னு போட்டுட்டாங்க. ஸோ பாஜக கூட கிராஸ் ரூட்லேருந்து லீடரை உருவாக்கணும். பழைய ரிட்டையர்ட் கவர்னர், பழைய வைஸ் பிரசிடெண்ட், அப்புறம் காட்ரி இருக்குது பாருங்க, சின்ன சின்னதாக, அவங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணவே கூடாது. எல்லாரையும் ஓரங்கட்டிட்டு ஒரு கிராஸ் ரூட்லேருந்து, அண்ணாமலை உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதே மாதிரி ஒரு லீடரை கொண்டு வரலாம். கட்சியில் நிறைய இருப்பாங்க, காமராஜரோட தோல் உலசினவர், அந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து தலைவராக்கி பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரம் செய்ய வைக்கணும், தேசியத்தை. அப்போ தான் முடியும். இங்கே ஒரு ரிட்டையர்ட் கவர்னரை கொண்டு வந்து கட்சி தலைவராக்கி லீலா பேலஸில் அவரும் அமித்ஷாவும் பேசினா கட்சி எப்படி வளரும்? நோ சான்ஸ். ஸோ தமிழ்நாட்டுக்கு தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், தனி ஸ்ட்ராட்டஜி வைக்கணும். தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த டைமில் வந்து திருக்குறள் மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு தலைவர், டெல்லி தலைவர் இருக்கணும். இங்கேயே ஒரு டெல்லி தலைவர் தமிழ்நாட்டு பொறுப்புகளை கவனிச்சுட்டு இருக்கணும். அவர் வந்து மாநில தலைமைக்கு இப்படி பண்ண அப்படி பண்ணி ஆலோசனை சொல்லணும். கட்சி வளரணும்னு ஆசை இருந்தால் இதான் பண்ணணும். திமுகவுக்கு சொல்லணுங்க சார். திமுகவா? ஆமாம். திமுக வந்து முதல்ல குடும்பன்ற பேனரை விட்டு வெளியில் வந்து பார்க்கணும். குடும்ப ஆட்சின்றது மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இப்போது சேட்டலைட் ஃபேமிலிஸாக போச்சு. பசங்களே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே அப்பா அம்மா நிழல்லேருந்து வெளில போய் தனியாக வாழறாங்க. லிவிங் டுகெதர் என்னென்னவோ வந்தாச்சு. ஃபேமிலி சிஸ்டமே போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து தாத்தா பாட்டி பேரன் பிள்ளையார்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி குடும்ப ஆட்சி வந்து சரியில்லைங்க. அந்த தத்துவத்தை விட்டு அவங்க வெளியில் வரணும். அப்போ தான் திமுகவால் இது பண்ணும். பாருங்களேன், எம்பி எம்எல்ஏ எல்லாம் முடியுமா திமுகவால்? நீ அந்த செட்டப்புக்குள்ளே போயிட்டாங்க, தேர்ந்தெடுக்கணும். இப்போ பாஜக செய்வாங்களா? திமுக செய்வாங்களா? செய்ய முடியுமா? செய்வாங்களான்றது $1 million குவெஸ்டன். ஆனால் தலைவர்கள் இருக்காங்க திமுக இருக்கு. அந்த மாதிரி கட்சியை மீட்டெடுத்து ஒரு யார் உங்கள் கூட ஒர்க் பண்ண தலைவர்களா? என் கூட ஒர்க் பண்ண தலைவர். உண்மையிலே நான் பகிரங்கமாக சொல்கிறேன், கனிமொழி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்படின்னா கலைஞரின் உருவை பார்க்குறேன். அவங்க தமிழ்லேயும் கலைஞர் இது இருக்குது. அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல், பேசுகிற ஸ்டைல் எல்லாத்துலேயும் நிதானம் இருக்குது. ஒரு நிதானமாக முடிவெடுக்கிற இது இருக்குது. ஒருவேளை கனிமொழியால் பெட்டராக டெலிவர் பண்ண முடியுமோன்னு தெரியாது. அது அவங்க குடும்பத்தை கடந்து அவங்க வருவாங்களா தெரியல. அவரும் அப்படி பார்த்தா கலைஞர் மகள் தான். ஆனால் அந்த குடும்ப சிந்தனையை விட்டு வெளியில் வந்து ஒரு சுயப்பிரகாசமாக ஒரு தலைவர் வேணும் திமுகவுக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். மகிழ்ச்சி.